ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்க சித்திக். ஒரு கஸ்டமர் வீட்ல புதுசா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தாங்க. அந்த வாஷிங் மிஷினை எப்படிலாம் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெமோலாம் காட்டிட்டு போயிட்டாங்க கம்பெனி சைட்ல இருந்து. பட் டெமோ காட்டின அந்த டெக்னீஷியன் எர்த்திங் ப்ராப்பரா இல்ல, அது எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு காட்டி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். சோ அந்த கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போய் எர்த்திங்க செக் பண்ணா அது ப்ராப்பராவே இல்ல, அதுல இண்டக்டன்ஸ் உருவாகுது. சோ இது வாடகை வீடு அப்படிங்கிறதுனால டெம்பரவரியா ஒரு எர்த்திங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. சோ அதன் அடிப்படையில ஒரே ஒரு ராட் எடுத்து இந்த மாதிரி பூமியில அடிச்சு விட்டு அதுல வயரை காப்பர் வயரை மட்டும் சுத்தி விட்டு அந்த வயரை கழண்டு வராம இந்த மாதிரி முடிச்சு போட்டு டைரக்டா கொண்டு போய் சுவிட்ச் பாக்ஸ்ல கொடுத்து விட்டுட்டேன். இப்போ வீக்லி ஒன்ஸ் இந்த இடத்த மட்டும் ஈரப்படுத்திக்கிட்டா போதும். ஆல்ரெடி பக்கத்துல செடிகள்லாம் வச்சிருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல தண்ணி வந்துடும். சோ எர்த்திங் ப்ராப்பரா கிடைச்சிடும். பட் இந்த எர்த்திங் டெம்பரவரியானது தான், ஆனா இது பக்காவா நமக்கு கிடைக்கும். இந்த வாஷிங் மிஷினுக்கு மட்டுமே போதுமானதா இருக்கும் இந்த எர்த்திங். இப்போ விஷுவலாவே உங்களுக்கு எர்த்திங் செக் பண்ணி காட்டுறேன். டெஸ்டர் வைக்கும் போது இண்டக்டன்ஸ் பல்ப் எரியுது. புதுசா நம்ம எர்த்திங் பண்ண அந்த வயர் எடுத்துட்டு வந்து இந்த டெஸ்டர்ல வைக்கும் போது அந்த பல்ப் ஆஃப் ஆகுது. சோ ப்ராப்பரான எர்த்திங் இந்த இடத்துக்கு கிடைக்குது. இந்த இண்டக்டன்ஸ் ஆனது ஒரு மோட்டார் ரன் ஆகிறதுனால உருவாகிற ஒரு சப்ளை தான். அந்த சப்ளை அன்வான்டட் தான். சோ பூமிக்கு நம்ம அனுப்பிச்சுறதுக்காக தான் எர்த்திங் பண்றோம் இந்த வீடுகள்ல. சோ ஆல்ரெடி இதுல ரெட் கலர் வயர்ல எர்த்திங் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த விதமான பயனும் கிடையாது. இப்போ நம்ம கிரீன் கலர் வயர்ல ப்ராப்பரான எர்த்திங் கொடுத்தாச்சு. சோ இப்போ ப்ராப்பரா இருக்கு. அதே போல வாட்டர் இன்லெட்டுக்காக நான் ஆங்கிள் பல்ப் பயன்படுத்திக்கிட்டேன். இதுல ஆல்ரெடி கனெக்டர் இருந்ததுனால இந்த கனெக்டர்ல அந்த ஹோஸை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் மோர் இப்போ விஷுவல் பண்ற இந்த கனெக்டர்னால எந்த விதமான பயனும் இல்ல. வாட்டர் லீக்கேஜ் அடிக்கடி ஆக வேண்டியதுதான். சோ வாஷிங் மிஷினுக்கு வாஷிங் மிஷின் டேப்னு தனியா விக்குது. சோ அதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோ இப்போ நம்ம வந்து வேலை ப்ராப்பரா முடிஞ்சு போச்சு. சோ இந்த பதிவுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.